அரபு நாடுகளில் இந்த புழுதி புயல் அடிக்குது அப்படின்னு சொல்லி எல்லாரும் கேள்விப்பட்டிருப்பீங்க. ஸோ வந்து பார்த்திங்கன்னா ஒரு 10 நாளாக பயங்கரமாக அடிச்சுக்கிட்டு இருக்கு. பார்த்தீங்கன்னா தெரியும், இங்கே இருக்கக்கூடிய பில்டிங்லாம் வந்து சரியாகவே தெரியாது, அந்தளவுக்கு இருக்குது. இப்போ வந்து பார்த்திங்கன்னா லைட்டாக ஆரம்பிச்சிருக்கு. இப்போ வந்து டைமிங் வந்து 5 மணி ஆகுது. ஸோ அதனால் லைட்டாக ஆரம்பம் தான். நைட்டு 10 மணி 12 மணி அந்த ரேஞ்சு வரும்போது சுத்தமாக நமக்கு 1 அடி 2 அடி டிஸ்டன்ஸ் மட்டும்தான் தெரியும். அதுக்கு மேலே வந்து தெரியாது. நைட்டில் வண்டி ஓட்ட முடியாது. காரு முன்னாடி என்ன வண்டி போய்கிட்டு இருக்குது அப்படிங்கிறதே தெரியாது. வைப்பர் போட்டுக்கிட்டே வண்டி ஓட்டுற மாதிரி இருக்கும். ஸோ வைப்பர் போட்டாலுமே அந்தளவுக்கு கிளியராக தெரியாது. ஃபுல்லாகவே வந்து பார்த்திங்கன்னா மண்ணு தான் மூடிடும். அந்தளவுக்கு தான் இருக்குது. இதில் நிறையா பாதிக்கப்படுறதுன்னு பார்த்திங்கன்னா இந்த டிரைவர் வேலை பார்க்குறவங்க, க்ளீனிங் ஒர்க் பார்க்குறவங்க, மெயின்டெனன்ஸ் பார்க்குறவங்க. ஸோ இந்த மாதிரி ஆட்கள் டெய்லியும் வந்து இந்த மண்ணு காற்றுனால ரொம்பவே பாதிக்கப்படுறாங்க. டெய்லியும் க்ளீன் பண்ண முடியறதில்ல, வெளியில் போக முடியாது, வர முடியாது. ஸோ இந்த மாதிரி சுச்சுவேஷன் தான் இப்போ அரபு நாடுகளில் போயிட்டுருக்கு. இது குவைத்து மட்டும் கிடையாது, சவுதி, ஓமனு, இந்த துபாய், அரபு நாடுகள் எல்லாமே இதே கண்டிஷனில் தான் இருக்குது. கிட்டத்தட்ட ஒரு 2 வாரமாக இந்த நிலைமை நீடிச்சுக்கிட்டு இருக்குது. சம்டைம் அதிகமாக இருக்குது, ஒரு சில நேரங்களில் கொஞ்சம் கம்மியாக இருக்குது. பகல் டைமில் வந்து பார்த்திங்கன்னா கம்மியாக தான் இருக்குது. நைட் டைமில் ரொம்பவே அதிகமாக வந்துடுது.